சில நேரத்தில் நமக்கு 10 பேர் ஜெபம் பண்ணாதான் நமக்கு ஜெபம் பண்ண தோணும். ஆனால் அப்படி கிடையாது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அங்கே இருக்கிற சன்பல்லாத்து, தொபியா, கேஷேம் இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் ஜனங்களை சுரண்ட முடியுமோ, எவ்வளவு தூரம் ஜனங்களை கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ அந்த செய்தியை எடுத்துட்டு ஊருக்கு போன சில வாலிபர்கள் அந்த செய்தியை எடுத்துட்டு எங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, நெகேமியாவிடத்துல கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி இருக்குது, மோசமா இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எல்லாருமே என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு அந்த செய்தியை கொண்டு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுங்க, செய்தியை கொண்டு சொன்னவங்க இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்குது, நம்ம ஒன்று கூடி ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, செய்தியை சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அவங்க செய்தியை சொன்னது அவங்க, அந்த பிரச்சனையை கண்ணார பார்த்தவர் அவர்கள். ஆனால் யார் ஜெபம் பண்ணா அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் துக்கமாய் அந்த நெகேமியா தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்த அழுது தன்னுடைய ஜனங்களுக்காக திறப்பில் நின்று, எப்படியாவது ஆண்டவரே இந்த அலங்கத்தை கட்டுறதற்கு எனக்கு நீர் உதவி செய்யணும்னு திறப்பிலே நின்றார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, துர்ச்செய்தியை இல்லை என்றால் சத்துருடைய காரியங்களை கேட்கிற எல்லாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அங்க சொல்ல வந்தவங்களுக்கு ஜெபம் பண்ணவே முடியல, அப்படி ஜெபம் பண்ணணுன்ற அந்த உணர்வும் வரல. ஆனா ஆண்டவர் யாருக்கு அந்த உணர்வை கொடுத்தாருன்னா, திறப்பிலே நிற்கிற அந்த மனிதனுக்கு தான் கர்த்தர் அந்த உணர்வை தந்தார்.